ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக திருநெல்வேலி ஸ்டைலில் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைசி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி சுக்கா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் வந்து அதனுடைய தோல், கொழுப்பு, முள் எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் இந்த சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிரேவியும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் திக்னஸ்க்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், அப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். அப்படின்னா தான் அந்த சிக்கன் சாஃப்டாகும், கிரேவியும் நமக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு 150 கிராம் தக்காளி எடுத்துருக்குறோம். இந்த 300 கிராம் சிக்கனுக்கு 150 கிராம் தக்காளி. இந்த தக்காளியை அப்படியே கட் பண்ணி போட்டு நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை நீங்கள் சுட்டும் அரைக்கலாம், வேக வச்சு கட் பண்ணி அரைக்கலாம், எப்படினாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி பச்சையாக தான் தக்காளியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுவே போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பொடிசா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, நீளமாக. இப்போ இதை வந்து நல்ல ஒரு 80% நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம்ல, அந்த பக்கம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எதுவுமே போட வேண்டாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நமக்கு மற்றதெல்லாம் அப்படியே தான் சேர்த்து வேக விட போகிறோம். வெங்காயம் இந்த பதம் ஒரு 80%, இதுக்கு மேலே வதக்கணும் அப்படின்னா நல்லா பொரிஞ்சிடும். அது வரைக்கும் வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பிரியாணிக்கெலாம் வதங்குற பக்கம் வதங்கினதும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதாவது சிக்கன் மசாலாலாம் போட்டு அதை அப்படியே சேர்த்துடலாம். அதில் இருக்க மசாலா எல்லாம் சேர்த்துருங்க. அது கூடவே நம்ம ஒரு 150 கிராம் தக்காளி பழம் அரைச்சோம்ல, அந்த விழுதையும் சேர்த்துடலாம். இதை ஜஸ்ட்டு ஒரு புரட்டி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மசாலா இருந்த பவுலை அலசி ஒரு 50 ml தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அந்த தண்ணி போதும். ஏன்னா இந்த தயிர்லாம் போட்டிருக்கிறதுனால இதிலே தண்ணி நல்லா விடும். ஒரு 50 ml தண்ணி இப்போவே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அது கூடவே நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கனில் எதுலேயுமே நம்ம உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் தாராளமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறோம். எடையே கலந்து விட்டுக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. எடையே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு நேரம், 10 நிமிஷத்துக்கு ஒரு 5-6 தடவை திறந்து கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம். அதை விட ஃப்ளேமை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குறைச்சி கூட வச்சுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த பக்குவத்தில் வந்திருக்குது. திரும்பவும் இன்னொரு 10 நிமிஷம் நான் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுருக்கேன். முதல்ல 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருந்தேன், அப்பவும் மூடி தான் வச்சுருந்தேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருந்தேன், அப்பவும் எடையே கிளறி விட்டேன். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்திங்களா. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நேரமாவது நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது லைட்டாக அடியிலேருந்து எடுத்து விடணும், ரொம்ப போட்டு கடையக்கூடாது. அடியில் லைட்டாக ஒரு ஃப்ளாட்டான ஸ்பாக்டுலா வச்சு நீங்கள் எடுத்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் பக்குவமாக அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா திக்காகி வரும். இங்கே பாருங்கள் வந்துருச்சு. நான் இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு பெப்பர் மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, நான் அது போடும்போது டேஸ்ட் கம்ப்ளீட்லி மாறிடும். இப்போ இதில் நான் கருவேப்பிலையும் சேர்க்கலை. ஏன்னா கருவேப்பிலை சேர்த்தாலும் செட்டிநாடு சிக்கன் ஸ்டைலில் போயிடும், அப்படியும் போகக்கூடாது. அதனால் இந்த நெல்லை ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பரட்டி எடுத்துட்டு அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஒரு ரசம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சைடிஷாக பண்ணலாம். எதுக்குனாலும் இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.